மாணிக்க தம்பியை போய் பார்ப்போம். அவரு சொல்றபடி நம்ம கேட்போம். பாட்டு ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். சொல்றது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது பாருங்க. மாணிக்கம் தம்பி, மாணிக்கம் மழை பெஞ்ச மறுநாள் பண்ணையில உழ போறது நம்ம வழக்கம். இப்ப என்ன செய்யணும்னு நீங்க தான் சொல்லணும் தம்பி. சரிண்ணே, நீங்க எல்லாரும் நாளை காலையில ஏர் கலைப்பட இங்க வந்துருங்க. மத்தெல்லாம் காலைல பேசிக்கலாம். சரி, அப்ப நாங்க வரோம் தம்பி. வாங்க போலாம். ஆமா ஆமா ஆமா, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை பெஞ்சிருக்கு. மாணிக்கம், நீ ஐயா கிட்ட பேசுறத பேசிக்கிட்டு நாங்க எங்க பாட்டுக்கு போய் விட ஆரம்பிச்சிடறோம். நாம அப்படி உழுவ போயிட்டோம்னா மாணிக்கம் பேசுறது எடுபடாம இல்ல போயிடும். சரிப்பா, பேச்சுவார்த்தை தொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மண்ணு காஞ்சில போயிடா. ஐயா, எனக்கு என்னமோ இதெல்லாம் சக்கரை வியாதி வந்தவன் ஜிலேபி திங்க ஆசைப்பட்ட மாதிரி தெரியுதுங்க. நம்ம விதி அவ்வளவுதான் சொல்லிவிட்டு ஒழுங்கா வேலைக்கு போறதான் நல்லதுன்னு படுது. நீங்க சும்மா இருங்கய்யா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணிக்க முயற்சி பண்ணா இந்த மண்ணை பொண்ணாக்க முடியுங்கிறதுல சந்தேகமே இல்லையா? மாணிக்கத்துக்கு வழி விடுங்க, மாணிக்கத்துக்கு வழி விடுங்க. என்னன்னு கேட்கட்டும். ஐயா கும்பிடுறனுங்க. மாணிக்கம் தாசில்தாரு. கும்பிடுறங்க ஐயா. இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? நிலவரி வசூல் பண்றதுக்காக மிராசு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். பட்டாலாம் யார் பேர் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன், உங்க எல்லார் பேர்லயும் தான் இருக்கு. அப்புறம் ஏன் அங்க வசூல் பண்ண போறீங்க? தம்பி, இது மிராசு வீட்டு விவகாரம். 2 ஓட்டு மட்டுமே இருக்கிற மிராசு வீடு உங்களுக்கு முக்கியமா, இல்ல 2000 ஓட்டுக்கு மேல இருக்கிற இந்த கிராம மக்கள் உங்களுக்கு முக்கியமா? இந்த வருஷம் வரிப்பணத்தை நாங்களே கொடுத்துறோம். இந்தாங்க. ரசீத இவங்க எல்லார் பேர்லயும் போடு. வெண்மேகமே ஓடும் வெண்மேகமே, வெண்மேகமே ஓடும் வெண்மேகமே, எங்கள் மண் மீதிலே தினம் பொன் பூக்கவே மழை நீர் தந்த என் தெய்வமே. ஓ வெண்மேகமே. சோறு தரும் விவசாயி கைகளில் உரிமை வேகம் வந்தது. ஏற்கொண்டு பாடுபடும் ஏழைகளின் வீட்டை இன்பங்கள் தேடி வந்தது. வாழ்க்கையை அடகு வைத்து அடிமைப்பட்டு நாங்கள் வாழ்ந்தோம் பலகாலமே. வானத்தின் சிவப்பில் எங்கள் ஏழை மக்கள் படித்த ரத்தம் தான் பெரும்பாகமே.
அந்த விதி என்பதை சிலர் சதி என்பதை நாம் உடைத்தோமே, இனி இன்பம் பொதுவாகுமே. பெண்மேகமே நேர நேர முடிச்சு நாத்து நடு ஒண்ணே நையாண்டி ஒய்யார கண்ணே தூரத்து ஓரங்கட்டும் தொங்க முதி கேளவா சுருக்காத்த முன்னாலே நீ வா. நாம் சிந்தும் வேர்வைகளின் ஒவ்வொரு துளியும் நாட்டுக்கு உரமாகணும். நாளைய சந்ததிகள் சிந்தனைக்குள் புகுந்து நம்பிக்கை வழிகாட்டணும். சாமிக்கும் பசியார பொங்கல் வைக்கும் அரிசியை பூமியே தருகின்றது. பூமிக்கு நன்றி சொல்ல மழை வடிவில் அந்த சாமியும் வருகின்றது. இந்த உலகெங்குமே தினம் உழைக்கும் இனம் இனி ஒன்றாகும் நாள் ஒன்று உருவாகுமே. பெண்மேகமே ஓடும் மென்மேகமே எங்கள் மண் மீதிலே தினம் பொன் பூக்கவே மழை நீர் தந்த என் தெய்வமே. ஓ அண்ணே, நம்ம மனசு போலவே விளைச்சல் அமோகமா இருக்கு. தம்பி, இவ்வளவு நாளா ரொம்ப பொறுமையா இருந்தாரு. ஆனா இப்ப என்ன செய்ய போறாரோன்னு தான் பயமா இருக்கு. அண்ணே, நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். நாளை காலை இங்க வருவோம். அம்மன் கோயிலுக்கு பொங்கல் வச்சுட்டு அறுவடைய பண்றோம். நம்ம உழைப்புக்கு என்ன கூலியோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்ததெல்லாம் அவர் கொடுத்துருவோம். சரி. சரிதானுங்களே? சரிதான். வாங்க. என்ன மெராசு, இதுக்கப்புறமும் இப்படியே இருந்தா எப்படி? சரி, உன் ஊர்ல இருந்து ஒரு 200-300 பேரை கூப்பிட்டுக்க. உன் ஊர்ல இருந்து ஒரு 200-300 பேரை கூப்பிட்டுக்க. உன் ஊர்ல இருந்து ஒரு 300 பேரை கூப்பிட்டுக்க. உன் ஊர்ல எந்த ஜாதி அதிகம்? இவர் ஜாதியை சேர்ந்தவங்க தாங்க அதிகம். நீ அந்த ஊர்ல பொண்ணு கொடுத்துருக்கல்ல, அப்போ உன் சார்பில் ஒரு 200 பேரை கூப்பிட்டுக்க. மொத்தம் ஒரு 1000 பேர் வந்து ராத்திரியோட ராத்திரியா கதிர் எல்லாத்தையும் அறுத்து ஏர்லி மார்னிங் கட்டு பூரா நம்ம களத்துக்கு வந்துடணும். என்ன சம்மதம் தானே? உயிர் பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானா? அதுக்கும் ஆயத்தமாவே வாங்க. பூபதி, பூபதி, பூபதி.
இந்த பாருங்கப்பா, நாம வாங்குற சம்பளத்துக்கு நம்ம உடம்புல ரத்த வேற வர்ற வரைக்கும் உழைச்சா அது உழைக்க வர்க்கத்துக்கு பெருமை. ஆனா அடுத்த உடம்புல ரத்த வரத பாக்குறதுக்கா கூலி வாங்கினா அது உழைக்க வர்க்கத்துக்கு அவமானம். அடிப்படை உரிமைக்காக போராடுற எங்களுக்கு குரல் கொடுக்கலன்னு பரவாயில்ல, எங்க குரல் வழி நெரிக்காம இருந்தா சரி. பட்டா போற நம்ம பேர்ல இருக்கு. நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினா ராசு குடும்பத்தை தீ வச்சு கொளுத்திட்டு நிலத்தை போ நம்ம எடுத்துக்கிறோம். வாடா போவான். இல்லு போகுது. எதுக்கு மாணிக்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. மாணிக்கம்மா, அவனை பத்தி இன்னும் நீ புரிஞ்சுக்கல. அண்ணே அண்ணே, பூபதி மணிமாற மலைச்சாமி எல்லாரும் மிராசி விட்ட கொடுத்து போயிட்டு இருக்காங்க. வீட்டை சுத்தி வைக்க போட்டு பரமுடா. போடா டேய், சீக்கிரம் போடா. டேய், பெட்ரோல் கொண்டா, ஊத்தா. சீக்கிரம். மாணிக்கம், எங்களை தடுக்காத. இந்த பார், வன்முறைக்கு விலை போற எந்த காரியத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன். வேற நம்ம தடுக்கிறதுக்கு நீங்க வைனா. ஏன்பா நீங்க இந்த அளவுக்கு மாறிட்டீங்க? உன் பாதை நீ மாத்திட்ட பிறகு நாங்க எங்க பாதையை மாத்திக்கல. உனக்கு தப்பு இல்லையே. இன்னைக்கு சாதாரண மாணிக்கமா இருக்கிற நீ நாளைக்கு மிராசு மாணிக்கம் ஆன பிறகு உன்னை எதிர்த்து போராடணும் இல்லையா? அதுக்குத்தான் இப்பவே எங்க பாதையை மாத்திக்கிட்டோம். அட பாவிங்களா, என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சும்மா நிறுத்து மாணிக்கம். ஆரம்பத்துல இருந்து அந்த பொண்ணு உன்னை பார்க்க வந்ததுக்கும் சரி, குளத்துல அந்த பொண்ணு நடத்துற நாடகத்துக்கும் சரி, நீ மட்டும் இடம் கொடுக்காம இருந்தா எங்களுக்கு இந்த எண்ணம் வந்திருக்க போறதில்ல. மொத்தத்துல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பொண்ணு மனசுக்குள்ள 1000 நினைச்சுக்கலாம், அதுக்கு நான் பலியாகணுமா? மாணிக்கம், நீ பேச தெரிஞ்ச ஆளு, எங்களை விட்டுடு. டேய், வாடா போலாம். வரிக்குடி கிராமத்து மக்களுக்கு ஒரு போலீஸ் எச்சரிக்கை. ஊருக்குள் இனக்கலவரம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் போலீஸ் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு சார்.
பாண்டிச்சேரி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது சரியாக 10 மணி. நேயர் விருப்பம். படம் அன்பேவா. விரும்பி கேட்டவர்கள் வரைக்குடி மாணிக்க மணிமேகலை, மணிமேகலை மாணிக்கம்.
என் உள்ளம் கேட்பதெல்லாம் ஏழைக்கு வாழ்வு கண்ணே, ஏழைகள் வாழ்வு ஒன்றே என் மனக்காதல் பெண்ணே. தாழ்வுற்ற சமுதாயம் வாழ்வு பெற பாடு முன்னே, கல்யாண பூவல வீதியின் ஓரம் தூங்குது, காசு பணம் இல்லாமல் தான் தாலிக்காக ஏங்குது. கல்யாண பூவல வீதியின் ஓரம் தூங்குது, காசு பணம் இல்லாமல் தான் தாலிக்காக ஏங்குது. எனக்கென்று ஓர் வழியுண்டு கே, நாடு என் உடலானது, அதில் வாழும் நியாயம் என் உயிரானது. கல்யாண பூவல வீதியின் ஓரம் தூங்குது, காசு பணம் இல்லாமல் தான் தாலிக்காக ஏங்குது. எப்பா, என்ன கொலை பண்ணிட்டு என் நிலத்து பூரா நீங்க எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நம்ம ஊர்ல பாதிரியாரோ சர்ச்சோ கிடையாது. இங்க இருக்கிற ஐயனார் கோயில் பூசாரிக்கு ஆடு மாடுகளை பலி கொடுக்கத்தான் தெரியுமே தவிர பாவ மன்னிப்பு கொடுக்க தெரியாது. அப்படி ஒரு பாவத்துக்கு நீங்கள்லாம் ஆளாகாம இருக்க நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதாவது உனக்கு 5 ஏக்கர், 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 அவருக்கு 5 ஏக்கர், இவருக்கு 5 ஏக்கர், இவருக்கு 5 ஏக்கர், அவருக்கு 5 ஏக்கர், எனக்கு 5 ஏக்கர், இப்படி எல்லாரும் சரிசமமா பிரிச்சுக்கிட்டோம்னா பொருளாதார அடிப்படையில நாம எல்லாரும் ஒண்ணுன்னு ஆயிடுவோம். அப்படி எல்லாரும் ஒண்ணுன்னு ஆனதுக்கு பிறகு உன் அம்மாவை இவன் தள்ளிக்கிட்டு போயிட்டா அதை நீ அப்படியே விட்டுறதும், உன் அக்காவை இவன் தள்ளிக்கிட்டு போயிட்டா நீ அப்படியே விட்டுறதும், உன் தங்கச்சி இவன் கூட ஓடிட்டா நீ அதை கண்டுக்காம இருக்கிறதும், உன் அண்ணி இவன் கூட ஓடிட்டா அதை நீ அப்படியே விட்டுறதும். நாம தான் பொருளாதார அடிப்படையில எல்லாரும் ஒண்ணுன்னு ஆயிட்டமே, அதனால அதையெல்லாம் அப்படியே விட்டுறதானா? ஐயா, அதையெல்லாம் நம்ம காலகாலமா கட்டி காப்பாத்தினாலதான் ஒரு வருஷம் பெய்யாம போனாலும் மறு வருஷம் மழை பெய்யுதுங்க. அதையெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இந்த மண்ணு நிரந்தரமா வானம் பார்த்த பூமி ஆயிருங்க. சபாஷ். என் பொண்ணு மேல ஆசைப்படுற உங்க ஹீரோவுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதை கொடுத்து முடிச்ச அடுத்த நிமிஷம் இந்த பட்டா எல்லாம் உங்களுக்கு தாண்டா. ஒரு ஊருக்கு நன்மை கிடைக்குதுன்னா ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கிறது பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. மாணிக்கத்தை மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி குத்துனா நம்ம எல்லாரும் நிலவரதுல நிறைவேற்றுங்க. என் உடம்ப உரமா போட்டா இந்த மண்ணு வளமா இருக்கும்னா அதுக்காக நான் உயிரவனும் தயாரா இருக்கேன்.
தள்ளுங்கப்பா. ஐயா ஐயா, உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறீங்க. என் பிள்ளைய மனுஷனா விட்டுருக்கீங்க. இருக்கிற கொஞ்ச நேரம் மரியாதை கூட இந்த ஊரை விட்டு உங்க மனசை விட்டு எங்கேயாவது போயிடுறீங்க. ஐயா, என் பிள்ளைய விட்டுருக்கீங்க. ஐயா ஐயா, நீங்களாவது சொல்லுங்க ஐயா. ஐயா, நீங்களாவது சொல்லுங்க ஐயா. ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா, சொல்லுங்க ஐயா. அம்மா அம்மா, நீங்க சொல்லுங்க அம்மா. ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. அடே, நீங்க சொல்லுங்கடா. அடே, நீங்க சொல்லுங்கடா. நீங்க எப்படா சொல்லுவீங்க? நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு தான் தர்மம்னு சொல்லி ஆளுக்கு 5 ஏக்கர் தராங்களே, நீங்க எப்படா சொல்லுவீங்க? பாவிங்களா. ஐயா, ராசா, அன்னைக்கே ஊருக்கு போயிடறான்னு சொன்னேன். போனேடா. அன்னைக்கு போயிருந்தா இன்னைக்கு இப்படி கேவலமெல்லாம் வந்திருக்குமா? ஐயா அப்பா, போனேடா. தயவு செஞ்சு அவுக்காதீங்க. என் மானத்தை காப்பாத்த நினைச்சு பல குடும்பங்கள் கிடைக்க போற நன்மைய தடுத்துறாதீங்க. என் பொண்ணை விட இந்த மண்ணோட பெருமை தாண்டா எனக்கு முக்கியம். ஏயா, உன் பாமர ஜனங்களுக்கு ஒரு நல்ல
காதலிச்ச குற்றத்துக்கு அதுதான் சரியான தண்டனை. ஒரு பொண்ணை கற்பழிச்ச குற்றத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் நியாயமான தண்டனை. இவரால உன்னை ஜெயிக்க முடியலங்கிறதுக்காக என்ன பலி வாங்கிட்டாரு மாமா. நான் அன்னைக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருந்தா இப்ப நான் பண்ணின இந்த காரியத்தை அப்பவே நீ பண்ணிருப்ப. ஆனா இந்த ஊர் ஒரு நல்லவனை இழந்துருமேங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லல. என்ன மன்னிச்சிரு மாமா. ஒரு வீட்டுல ஒருத்தி வாழ வெட்டியா இருக்கான்னு தெரிஞ்சா அந்த தெருவுல அவ பத்தினியா வாழ்றது கஷ்டம். அதே மாதிரி ஒரு கன்னி பொண்ணு கெட்டு போயிட்டான்னு தெரிஞ்சா அந்த ஊருக்குள்ள அவ உத்தமையா வாழ்றது அதை விட கஷ்டம். எந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நானும் மறைச்சிடும். அத அவ வாயிலேயே சொல்ல வச்சிட்டீங்கல்ல. இத பாருங்க, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனா ஒண்ணு, இப்ப நான் நினைச்சா இந்த பட்டாவெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு உங்க எல்லாருக்குமே நான் மகாராணியா வாழ்ந்துட்டு போயிடுவேன். ஆனா எனக்கு அந்த மனசு இல்ல. இந்த வீட்டை வச்சுக்கோங்க, இந்த நிலை எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, இந்த படத்தையும் வச்சுக்கோங்க. இதுக்கு தானே அவரை பலி குடிக்க நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. மாணிக்கம், நாங்கள்லாம் விவரம் தெரியாம நடந்துகிட்டோம். எங்களை மன்னிச்சிடப்பா. என்னைக்கும் நீங்க தான் எங்களுக்கெல்லாம் மகாராஜா மகாராணியா இருக்கணும்.
அண்ணே, நமக்குள்ள அப்படி ஒரு என்ன ஏற்பட்டுருச்சுன்னா அப்புறம் எதுக்குன்னு மகாராஜா மகாராணிலாம் நாம எல்லாருமே ஒண்ணுதான். நாம் சிந்தும் வேர்வைகளின் ஒவ்வொரு துளியும் நாட்டுக்கு உரமாகணும். நாளைய சந்ததிகள் சிந்தனைக்குள் புகுந்து நம்பிக்கை வழிகாட்டணும்.